பிரைஸ் தி லார்ட். இந்த ஊடக வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சிலுவை தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிரியமானவர்களே, இந்த இடத்திலே இயேசுவை சுற்றி பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அவர்கள் பரிகசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் திரைச்சீலை இரண்டாக கிழிகிறது, இருள் சூழுகிறது. பலவிதமான காரியங்கள் இயேசுவை சுற்றி அந்த இடத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம் இயேசுவோ ஒரே காரியத்தில் நோக்கமாயிருந்தார். அதாவது அவருடைய ஜீவனை, அவருடைய ஆவியை பிதாவினிடத்தில் உத்தமமாய் ஒப்புவிக்கிறதில் அவர் மிகவும் குறிக்கோளாயிருந்தார், நோக்கமாயிருந்தார். இன்றைக்கு நம்மை சுற்றி பல காரியங்கள் நடைபெறலாம். பிரச்சனைகள் நடக்கலாம், பலவிதமான குழப்பங்கள், டிஸ்ட்ராக்ஷன் எதுவா இருக்கட்டும். நாம் நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய ஆவியை எப்படி காத்துக் கொள்கிறோம்? தேவனுக்கு அப்படியே நாம் உத்தமமாய் அவரிடம் தைரியமாய் ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு மத்த எந்த டிஸ்ட்ராக்ஷன்லயும் நாம் டிஸ்ட்ராக்ட் ஆகாம நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு நமக்கு இந்த ஜீவனை தந்த தேவனிடத்தில் நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்ததற்கு மிகவும் ஒரு விழிப்புணர்வு உள்ளவர்களாய், ஒரு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இயேசுவை போல நாம் வாழ்வோமா? நிச்சயம் அப்படி வாழ்வோம் என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இதற்காக நாம் தேவனுடைய உதவியை நாடும்படி சிறிது ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல அப்பா, ஆண்டவரே, தகப்பனே, இயேசுவே, அன்றைக்கு ஆண்டவரே உடைய ஆவியை நீர் ஆண்டவரே கதாவே பிதாவினிடத்தில் மிகவும் தைரியமாய் அந்த ஒரு நோக்கத்தோடு உண்மை சுற்றி பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதும் எதை குறித்தும் நீர் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தது போல இன்றைக்கு இந்த ஆவி ஆத்ம சரீரத்தை நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமான ஆண்டவரே வாழ்க்கை உள்ளவர்களாய் வாழ்ந்து உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கத்தக்கதாக நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய நோக்கத்தை சரியாய் நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய பாதையிலே வைத்துக் கொண்டு அதற்கேற்றாற் போல் வாழ எங்களுடைய எல்லா காரியத்தையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை நீ தரும்படியாய் உம்மிடத்திலே கெஞ்சுகிறோம். எங்களை முற்றிலுமாய் இந்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆட்கொண்டு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.